முடி மாற்று சிகிச்சை தொடர்பாக 3 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அண்ணாநகர் முடி மாற்று சிகிச்சை மையத்தில் பணியாற்றிய அந்த 3 போலி மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கூடுதல் தகவல் கிருஷ்ணா. நிச்சயமாக அண்ணா நகரில் மிஸ்டர் ஹேர் கிளினிக் என்ற பெயரில் நடந்து வந்த அந்த முடிமாற்று அறுவை சிகிச்சை மையத்தில் இன்று காலையில் இருந்து ஊரக மருத்துவ சேவை இயக்குநரகத்தின் அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக போலி மருத்துவர்கள் மூலமாகவும் தகுதியின்றியும் அங்கு சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. திவ்யா என்பவர் இந்த மருத்துவ மையத்தின் கிளை அமைப்பதாக கூறி 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்ததாகவும் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. இந்த சோதனையின் முடிவில் அங்கு பணிபுரிந்த மருத்துவர்கள் ஊழியர்கள் அனைவருமே சென்னை அண்ணாநகர் காவல்துறையில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் அங்கு பணிபுரிந்தவர்கள் 2 பேர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் +2 மட்டுமே முடித்து மருத்துவ படிப்பு இல்லாமல் இந்த சிகிச்சையை மேற்கொண்டது தெரியவந்தது. அதே போன்று பிஎஸ்சி மட்டுமே படித்த நபர் இதில் அனஸ்தீசியாவாக வேலை பார்த்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது போன்று 3 பேர் போலியாக மருத்துவர்களாக அங்கு செயல்பட்டு முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 1.5 வருடங்களாக 100க்கும் மேற்பட்ட சிகிச்சைகளை இவர்கள் மேற்கொண்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலி மருத்துவர்கள் 3 பேரையும் தற்போது சென்னை அண்ணாநகர் போலீசார் கைது செய்து அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கிளையின் உரிமையாளரான ராஜாராம் என்பவரை விசாரிக்க அடுத்த கட்டமாக திட்டமிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த மையம் என்பது இந்தியா முழுவதும் 14க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணையை காவல்துறையும் சுகாதாரத்துறையும் தீவிரமாக நடத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.